السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பான பெரியோர்களே, அல்லாஹ்வின் அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நன்மையான காரியங்களை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆமீன். கைர் பரக்கத்துகள் நிறைந்த நாளாக, கெட்ட முடிவுகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ்வின் படைப்புகளின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். சங்கையான ஜமாத்தார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே மா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு என்று கூறுகிறார். அதாவது, உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு வந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை எந்த காரியத்தை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் நீங்கள் விலகி வாழுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஒரு மூமின் உலகத்தில் வாழ்கிற போது எப்படி வாழ வேண்டும் என்கிற வரையறை சட்டம் போன்று அல்லாஹ் என் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ, எந்த அழகான வாழ்க்கையை, எந்த அழகான நல்ல குணத்தை, எந்த குர்ஆனை, எந்த பண்பை, எந்த வியாபாரத்தை, எந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு வந்தார்களோ, எந்த அரசியலை கொண்டு வந்தார்களோ அதன்படி நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இதற்கு நேர் மாற்றமாக எந்த காரியத்தை விட்டெல்லாம் உங்களை தடுத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தின் பக்கம் முஹம்மது நபியை ஈமான் கொண்டவர்கள் ஒருபோதும் வாழ வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அருமையான பெருமக்கள், நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை ஒட்டி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, நம்முடைய இபாதத்தாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பல காரியங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுகிறோம் என்றால் இந்த காரியம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான ஏதாவது ஹதீஸுகள் இருக்கிறதா, ஏதாவது வரலாறு இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து உலமாக்களின் மூலமாக நாம் அந்த காரியத்தில் ஈடுபடுகிற போது மிகப்பெரிய பரக்கத், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு தருணமாக அந்த தருணம் மாறிப்போம். சஹாபாக்கள் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சால் கூட, தவறில்லாத காரியம், ஆனால் அதே நேரத்தில் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஏவலை, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத காரியம், அதே நேரத்தில் எந்த தவறும் இல்லை, அந்த மாதிரி காரியத்தை செய்ததற்கு பின்னாலும் கூட ரொம்ப தயக்கப்பட்டார்கள் சஹாபிகள், ரொம்ப வெட்கப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம நபி காட்டித்தராத ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோமே என்று சொல்லி வெட்கப்பட்டார்கள், தலை குனிந்திருந்தார்கள் சஹாபாக்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி, அந்த சஹாபி எப்போது இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு தொழக்கூடிய ஒரு சஹாபி, எந்த சூழ்நிலையிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய தக்பீர் தஹரீமாவை அவர் பெரும்பாலும் விட்டதில்லை. அன்றைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையின் காரணமாக கொஞ்சம் லேட்டாக வர்றார், தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு லேட்டாக வர்றார், அவசரமாக வர்றார். ஏன், அந்த ஒரு ரக்காத்து போயிருமோ என்பதற்காக ரொம்ப அவசரமாக வர்றார். ரசூலுல்லாஹ் முதல் ரக்காத்து ருக்குவில் இருக்கிற போது அவர் வேகமாக வந்து என்ன செஞ்சிட்டார், தொழுகையில் சேர்ந்துக்கிட்டார். அவரும் ருக்குவில் சேர்ந்துக்கிட்டார். அவருக்கு ரக்காயத்து கூடிருச்சு, முதல் ரக்காயத்து கூடிருச்சு. இப்போ முதல் ரக்காயத்தை அல்லாஹ் நமக்கு தந்துட்டானே என்பதற்காக அந்த ஆனந்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா நின்று தொலை வைக்கிறாங்க, ருக்குவில் இருக்கிறாங்க. ருக்குவில் அவர் வந்து சேர்ந்துட்டார். ருக்குவிலிருந்து எந்திக்கும் போது என்ன சொல்லுவோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லுவோம் இல்லையா. ரசூலுல்லாஹ் இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லி எந்திக்கும் போது அந்த வேகமாக வந்து தொழுகையில் சேர்ந்த அந்த சஹாபி என்ன சொல்லிட்டாரு, அல்லாஹ்வை புகழ்ந்தார். என்ன சொல்லி புகழ்ந்தார், ரப்பனா லக்கல் ஹம்து
ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு சொன்னார். இந்த வாசகம் இருக்குத, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்கிற இந்த வார்த்தை அவராக சொன்ன வார்த்தை. தொழுகையில் சமியல்லாஹு லிமன் ஹமிதான் சொன்னதுக்கு பின்னால் இமாமுடைய அந்த சமியல்லாஹு லிமன் ஹமிதாவை கேட்ட பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை, வேற கற்றுக் கொடுத்தாங்க. ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ் சமாவாத்தி வ மில் அல் அர்லி வ மில் அ மா ஷிஅத மின் பஅது. இப்படி ஒரு துவாவை அல்லாஹ் புகழக்கூடிய ஒரு வாசகத்தை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தையை சொல்லாமல் அவர் வேற மாதிரி சொல்கிறார். ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு சொன்ன உடனே தொழுகை நிறைவுபடுது. அவர் சும்மா சொல்லலை, சத்தம் போட்டு சொல்கிறார். சத்தம் போட்டு சொல்ல பக்கத்தில் இருந்து தொழக்கூடியவருக்கும் அது கேட்டிருக்கோம், இமாமாக நின்று தொலை வைக்கக்கூடிய ரசூலுல்லாஹுக்கு அது கேட்டுச்சு. தொழுகை முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமூன்களை நோக்கி உட்காருகிறார்கள். பயானுக்கு இப்போ உட்கார்ற மாதிரி அப்படி உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்டாங்க, மன் தகல்லம ஹாதிஹில் கலிமாத். என் அருமை தோழர்களே, தொழுகையில் இந்த வாசகத்தை சொன்னது யார்? இந்த வாசகத்தை உங்களில் கூறியவர் யார்? சஹாபாக்கள் நிறைந்த அந்த பள்ளிவாசல் நிசப்தமாக இருக்குது. சொன்னவரும் யாரை சொல்லலாம், நான் தான் சொன்னேன்ட்டு கையை தூக்கலை. சொன்னவருக்கு பக்கத்தில் இருந்து தொழுதவர், அவருக்கு தெரியும் இல்லையா, யாரை சொல்ல இவர் தான் தொழுகும்போது சொன்னார் அந்த வார்த்தையை அப்படின்னு அவராவது சொல்லணும் இல்லையா, அவரும் சொல்லலை. பக்கத்துலேருந்து தொழக்கூடியவங்க யாருமே அந்த சஹாபியை காட்டியும் கொடுக்கல. சொன்ன சஹாபி யாரை சொல்லலாம், நான் தான் சொன்னேன்ட்டு கையவும் உயர்த்தலை. ரெண்டாவது தடவையும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் தகல்லம ஹாதிஹில் கலிமா, இந்த வார்த்தையை சொன்னது யார்? ரெண்டாவது தடவும் மௌனமாக இருக்குது, சபை மௌனமாக இருக்குது. ஒரு ஊசியை போட்டால் கூட சத்தம் கேட்கும், அந்த அளவு ரொம்ப நிசப்தமாக. சஹாபாக்களுக்கு என்ன எண்ணம், இன்றைக்கி அந்த சஹாபி தொலைஞ்சார், அவ்வளோதான். இன்றைக்கி ரசூலுல்லாஹ் நல்லா சத்தம் போட போகிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தராத ஒரு வார்த்தையை தொழுகையிலுக்கு உள்ளே, நான் தொழுகையில் இருக்கும்போதே அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்தை அவர் சம்பாதித்து விட்டார் என்கிற ஒரு எண்ணம் மற்ற சஹாபிகளுக்கு. இந்த சஹாபி, சொன்ன சஹாபி அவருமே அப்படித்தான் நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் நமக்கு இதை கற்றுத்தரலையே, ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டோம், கற்றுத்தராத ஒரு விஷயம் நம்ம எப்படி சொல்ல போச்சு, நம்ம ஏன் அதை சொன்னோம்? இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட நான் தானே ஒத்துக்கிட்டா, எல்லாரும் முன்னாலேயும் ரசூலுல்லாஹ் நம்மளை சத்தம் போட்டுருவாங்களோ, அது நமக்கு ஒரு விதமான அசிங்கமாயிருமோ கேவலமாயிருமோ என்கிற ஒரு எண்ணத்தோடு தயக்கப்பட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒன்று விளங்கிக்கணும், சொன்னவர் யார் என்று தெரியாமல் இல்லை. என்ன சவுண்டு கேட்குது, இந்த சவுண்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், நல்லா தெரியும். சவுண்டு கேட்குதோ இல்லையோ அவர் மௌனமாகவே சொல்லி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துருப்பான், இவர் தான் சொன்னார்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் 2-3 தடவை இப்படி கேட்குறாங்க, மன் தகல்லம ஹாதிஹில் கலிமாத், இந்த வார்த்தையை சொன்னது யாருப்பா, சொல்லுங்கப்பான்னு கேட்குறாங்க. யாருமே வந்து சொல்லலை. 4வது தடவை ரசூலுல்லாஹ் அவர் சொன்ன வார்த்தை தவறு ஒன்றும் இல்லை, அவர் சொன்ன வார்த்தை தவறு ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களில் யாரோ இந்த கலிமாவை சொன்னீங்க. என்ன கலிமா? ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு சொன்னீங்க. நான் தொழுகையில் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? 30ற்கும் மேற்பட்ட மலக்குகளை பார்த்தேன். இன்னொரு அறிவிப்பில் 36 மலக்குகளை நான் பார்த்தேன். என்ன செய்கிறாங்க அந்த மலக்கு? அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு உண்டான நன்மையை நான் எழுதுவேன், நீ எழுதுவேன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த நிலைமையை நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் அவர் சொன்ன வார்த்தை தவறு ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக ரசூலுல்லாஹ் தப்பான வார்த்தையெல்லாம் எதுவும் சொல்லலப்பா,
ஒத்துக்கோங்கப்பா யாருப்பா சொன்னதுன்னு கேட்காம 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் அவருடைய அந்த நன்மையை, அந்த வார்த்தைகளுக்கு உண்டான நன்மையை எழுதுவதற்கு போட்டி போடுகிறார்கள் அப்படின்னு சொன்னேன்னு அந்த சஹாபி இருந்துச்சார். ரசூலல்லாஹ் அனா அக்கூலு ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையில் நான் தான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க. சரி சொல்லலாம், அப்போ தான் அனுமதி கொடுத்தாங்க. நிறைய நன்மைகளை பெற்று தரக்கூடிய கருத்தில் எந்த தவறும் இல்லை, பொருளில் எந்த தவறும் இல்லை, அல்லாஹ்வை புகழக்கூடிய அருமையான வார்த்தை, அதை சொல்கிறதுனால எந்த தவறும் இல்லை என்று அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒரு விஷயம், அதே நேரத்தில் தப்பாக கருத்து ரீதியான ஏதாவது தவறு இருக்குதா, அந்த வார்த்தைக்கு பொருள் ரீதியாக ஏதாவது தவறு இருக்குதான்னா எதுவுமே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் காட்டித்தரலை. ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே, யாருப்பா இது சொன்னதுன்னு கேட்ட உடனே, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத விஷயத்தை நாம் செய்து விட்டோமே என்று சஹாபாக்கள் பயந்தார்களா இல்லையா? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் காட்டித்தராத பல செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறது, நம் மனைவியிடத்தில் இருக்கிறது, நம் பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது, ஏன் நம்மிடத்திலேயே சில பண்புகள், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சில பண்புகள், அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தராத விஷயங்கள். என்றைக்கு நாம் மாறப்போகிறோம், மாற்றப்போகிறோம். உண்மையான பெருமக்களே, மூமின்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தால் மிக உயர்ந்தவர்கள், அந்தஸ்தால் மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹ் ஒருபோதும் நம்மை சோதனை செய்து பார்ப்பதற்கோ, நம்முடைய மனதை கஷ்டப்படுத்தி பார்ப்பதற்கோ, நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கோ ஒருபோதும் அல்லாஹ் விரும்புவதில்லை. பிறகு எதற்கு நமக்கு வேதனையும் சோதனையும்? நாம் செய்கிற தவறுகளுக்கு உலகத்தில் நாம் அனுபவிக்கிறோம். நாம் என்றைக்கோ செய்த பாவம், என்றைக்கோ செய்த அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சில செயல், அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தராத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதால் அல்லாஹ் தொடர்ந்து சில பேரை சோதிக்கிறார். அது அருமையான பெருமக்கள், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. மூமின்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்கிற நற்பெயரோடு நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் எந்த வாழ்க்கையை நமக்கு வாழச் சொன்னார்களோ, எப்படிப்பட்ட வியாபாரத்தை நமக்கு செய்ய சொன்னார்களோ, எப்படிப்பட்ட அழகான சகோதரத்துவத்தோடு நம்மை வாழச் சொன்னார்களோ, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام